அனைவருக்கும் வணக்கம். தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது தனி பாடல்கள் குறித்து. ஏற்கனவே முதல் பதிவு நம்ம பார்த்தோம். அதாவது தனிப்பாடல்கள் என்றால் என்ன என்பதை பற்றி அறிமுக பதிவு ஒன்று பார்த்தோம். இன்றைக்கு அந்த பதிவின் தொடர்ச்சியாக தனி பாடல்கள் பாடிய புலவர்கள் வரிசையில் முதலாவதாக காளமேக புலவர் அவரை பற்றிய அறிமுக செய்திகளை இந்த பதிவில் நாம் காண இருக்கின்றோம். கிட்டத்தட்ட 15 செய்திகள், முக்கியமான செய்திகள் இருக்கின்றனப்ப. அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பதினைந்து கருத்துக்கள் காளமேக புலவர் பற்றிய கருத்துக்கள் இருக்கின்றன என்று நாம் பார்த்தோம். அதாவது அவரை பற்றிய அறிமுகம். சரிங்களா? இப்ப முதலாவது கருத்து, திருக்குடந்தை பகுதியிலே வடமரான பிராமணர் மரபிலே தோன்றியவர் இவர் என்று கூறுவர். சிலர் என்ன சொல்வார்கள், சோழிய பிராமணர் என்றும் கூறுவார்கள். திருக்குடந்தை அப்படின்னா கும்பகோணம். சரிங்களா? 108 திருப்பதிகளில் ஒன்றாக திகழ்வது திருமோகூர். அது பாத்தீங்கன்னா பாண்டிய நாட்டில் இருக்கின்றது. அந்த தளத்துல கோயில் கொண்டிருக்கும் பெருமாளுக்கு காளமேக பெருமாள்னு பெயர். அந்த கோவிலினுடைய பரிசாரகராக இருந்தார் இவருடைய அப்பா. அவர் மகன் இவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் மோகூர் பெருமாளை பாடி இருப்பதனையும் பெருமாளின் பெயர் தான் காளமேகமாக இருப்பதனையும் இந்த கருத்திற்கு சான்றாக கூறுபவர்கள் உண்டு. ஆமா, அந்த பரிசாரகர்னா என்ன? பரிசாரகர் அப்படின்னா கோவில் பிரசாதங்கள் செய்பவர்கள், தயாரிப்பவர்கள், உணவு தயாரிப்பவர்கள். சரிங்களா? இவர்களுடைய கருத்துப்படி காளமேகம் என்பது இவருடைய இயற்பெயரே ஆகின்றது. மற்றையோர் இதனை ஏற்பதில்லை. அதாவது தேவியின் அருளினால் ஆசை, மதுரம், சித்திரம், வித்தாரம் என்னும் 4 வகை கவிதைகளையும் கார்மேகத்தை போல பொய்தலை தொடங்கிய பின்னர் இந்த பெயர் இவருக்கு சிறப்பு பெயராக அமைந்தது என்று கூறுவார்கள் இவர்கள். அதாவது இது இயற்பெயர் கிடையாது, இதனால தான் அவருக்கு அந்த பெயர் வந்தது அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கின்றார்கள். வயல் நந்தி வரதா திசை அனைத்தும் வீசிக்கவி காளமேகமே பூசூரா வீண் தின்ற வெவ்வழலில் வேகுதே பாவியேன் மண் தின்ற பானம் என்ற வாய் என்ற செயலை அதிமதுர கவி செய்தனர். இதன் முதல் அடியில் குறிப்பிடப்பெறும் வரதா என்ற சொல்லை கொண்டு அதுவே இவருடைய இயற்பெயர் ஆகலாம் என்று திரு மு. ராகவ ஐயங்கார் அவர்கள் கூறுகின்றார். அது ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும், இந்த வரதான்ற பெயரோட தான் அவர் இருந்தாரு. அவர் பாத்தீங்கன்னாக்க இந்த அதிமதுர கவி யார் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த தண்டிக்கார புலவர்கள் இருந்தாங்க. ஒரு 64 பேர் இருந்தாங்க. இந்த 64 பேர்ல ஒருவர் இந்த அதிமதுர கவிங்கிறவர். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா புலமை திறத்தை விட செருக்கு அதிகமாக இருந்தது. அம்மா ஏமா, அதாவது இவங்க இருந்தது திருமலைராயனுடைய அவையில் இருந்தார்கள் இந்த 64 பேர். அவங்க போவதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கும் பல்லக்கில் தான் அவங்க போவாங்க. அவர்களுக்கு அந்த அளவுக்கு அவர் சிறப்பு செய்தால் அந்த திருமலைராயன் என்கின்ற மன்னன். அதனால் இந்த 64 புலவர்களுக்கும் புலமைத்திறம் இருந்தது. அதை விட அதிகமா செருக்கு என்பது இருந்தது. அப்படிப்பட்டவர் ஒருவர் அதிமதுர கவி. இந்த வரதருக்கும் இருவருக்கும் ஏற்பட்ட போட்டியில் எழுந்த கவிதை தான் இந்த கவிதை. அதனால்தான் இதனை சான்றாக தருகின்றார் மு. ராகவ ஐயங்கார். சரிங்களா? வரதன் வரதன் தமக்கு வயது வந்தது தமக்கு ஏற்ற ஒரு பணியினை நாடி தம் ஊரில் நின்று வெளியேறினார். வேலை தேடி திருந்தவர் இறுதியில் திருவரங்கத்து பெரிய கோயிலை அடைந்தார். அங்கு அவருக்கு பரிசாரக வேலை கிடைத்தது. திருவரங்கம் அப்படின்னா ஸ்ரீரங்கம் சொல்லி சொல்லுவாங்க. எல்லாமே திருச்சி ஒட்டி இருக்கின்ற ஊர்கள் தான். சரிங்களா? திருவரங்கம் பெரிய கோவில்ல அவர் வேலை செய்யறாரு. அது பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு, திருவானைக்கா கோவில். அந்த கோவில் சிவன் கோவில். அது அங்க இருக்கின்ற சிவனின் பெயர் சம்புகேஸ்வரர். சரிங்களா? அந்த கோவிலும் ஒரு பெரிய கோவில் தான். இங்கேயும் பணியாட்கள் மிகுதியாக இருந்தனர். இறைவனின் முன்பு ஆடியும் பாடியும் தொண்டு செய்து வருவதை மரபாக கொண்ட தேவதாசியர் பலரும் அந்த நாளில் அந்த கோவிலில் இருந்தனர். அவர்களும் ஒருவர் மோகனாங்கி. இவள் நல்ல அழகி, நடனத்திலும் வல்லவள். நல்லா கவனிங்க. இவர் வேலை செய்யறது திருவரங்க கோவில். இது பக்கத்துல இருக்க கோவில் திருவானைக்கா கோவில். இது பெருமாள் கோயில், இது சிவன் கோயில். இங்க வரதன் பரிசாரகராக இருக்காரு. இங்க மோகனாங்கி தேவதாசியர் ஒருவராக இருக்கின்றார். இது பாத்தீங்கன்னா இறைவனுக்கு தொண்டு செய்பவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தேவதாசியர் என்று கூறுவார்கள். சரிங்களா? அடுத்ததாக
வரதன் வந்து பெருமாள் கோயில் பரிசாரகர், மோகனாங்கி சிவன் கோவில் தேவதாசியர் ஒருவர். அப்ப இவர் சைவர் வைணவர் இந்த இரு திறத்தாலும் இவர்களுடைய நட்பானது வெறுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை. அவர்கள் உள்ளம் ஒன்று கலந்து விட்ட பின் உலக விவகாரங்களை நினைப்பதற்கு அங்கே இடமே இல்லை. ஒரு சமயம் மார்கழி மாதம் சம்புகேஸ்வரர் கோவில் வந்து திருவம்பாவை பாராயணம் நடந்து கொண்டிருந்தது. இந்த பெண்கள் எல்லாருமா என்ன செய்றாங்க, பாட்டு பாடுகின்றார்கள். அதுல ஒரு பாடல், உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலாம் அப்படிங்கிற பாடலை பாடுறாங்க. அதுல ஒரு வரி வருது, எம் கொங்கை நின் அன்பர் அல்லார் தோல் சேரற்க அப்படின்னு சொல்லி பாடுகின்றார்கள். ஆனா மோகன் அங்கே பாடாமல் அமைதியாக இருக்கின்றார். அவளால் எப்படி பாட முடியும்? அவள் உறவு கொண்டிருப்பது ஒரு வைணவருடன். ஆகவே அவள் மனம் சஞ்சலத்தில் சிக்கிக் கொள்ள அவள் செயலற்று நின்று விட்டாள். இதனை பாடிக்கொண்டிருந்த அந்த பெண்கள் என்ன, ஏற்கனவே இந்த உறவினை வெறுத்து வந்தவர்கள் அவங்க என்ன செய்றாங்க, மோகனாங்கிய வெளிப்படையாக பழிக்க தொடங்கி விட்டனர். உன்னால எப்படி அதை பாட முடியும் அப்படின்னு சொன்ன உடனே கேலி பண்ணி சிரிக்கின்றார்கள். அதனால் அவருக்கு வந்து வேதனைக்கு தோலை விட்டு எரிய தொடங்கியது. தூய சிவபக்தி அவளை ஆட்கொள்கின்றது. அவள் ஒரு முடிவுக்கு வருகின்றாள். என்ன செய்யறா, வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து வாயில் கதவை சாத்தி விடு. வரதர் இன்று இரவு வந்தால் உள்ளே நுழைவதற்கு இடம் தர வேண்டாம். சிவன் கோவில் தாசியாகிய நான் வைணவராக அவருடன் திருவரங்கத்து கோவில் பரிசாரகரான அவருடன் தொடர்பை வைத்துக் கொண்ட உறவு அனைத்தும் இன்றோடு முடிந்தது அப்படின்னு வேலைக்காரிகிட்ட சொல்லிட்டு கதவை சாத்திட்டு படுத்துடுறாங்க. அந்த அம்மா படுத்தாலும் அந்த அம்மாவுக்கு உறக்கம் வரல. வழக்கம் போல வரதன் வருகின்றார். மோகனான் கூப்பிடுறாரு. வேலைக்காரி நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்லுகின்றாள். நிலை கலங்கினார். தம்முடைய உறவுக்கு இடையூறாக மத கொள்கை இருப்பதை நினைத்தார். உடனே ஒரு முடிவுடன் விரைந்து செல்கின்றார். அவர் என்ன வரதர் சம்புகேஸ்வரர் கோவிலுக்கு போறாரு. அங்க வந்து தாம் சிவசமயத்தை ஏற்றுக்கொள்வதற்கு விரும்புவதாக கூறினார். அவருடைய முடிவை கேட்டு அங்கிருந்தவர்கள் அதிசயிக்கின்றனர். ஆனாலும் வைணவர் ஒருவர் தாமே வழிய வந்து சிவநெறியை ஏற்க விரும்புவதை மகிழ்வுடன் வரவேற்றார்கள். அவருக்கு சிவதீட்சை செய்கின்றார்கள். அதற்கான சடங்குகளையும் செய்து வைக்கின்றார்கள். இப்ப வரதன் வந்து சைவ சமய ஆயினார். அவரை வந்து சம்புகேஸ்வரர் கோவில் பரிசாரகராகவும் அவர்கள் நியமித்தனர். அப்போ சைவ மதமும் மாறிவிட்டார். அதே சமயத்துல வேலையிலும் சேர்ந்து விட்டார். இப்ப இதெல்லாம் பார்த்த உடனே அந்த அம்மாவனுடைய ஆனந்தத்திற்கு எல்லையே இல்லை மோகனாங்கிக்கு. அதனால் அவர் என்ன செய்றாங்க, அவர் சைவரா மாறின அந்த செயல் வந்து அவர் மனசுல மிகவும் நிரம்பி நின்றது. பிறகு இருவரும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். சரிங்களா, இவங்க மோகனாங்கி வந்து சொல்றாங்க வரதன்ட்ட, இன்று எனக்கு குலவரிசை பண்ணி இருக்கின்றது, இடவே வீடு திரும்புவதற்கு நேரமாகும். அதனால உங்க வேலை முடிஞ்ச உடனே அம்மன் கோவில் மண்டபத்தை எனக்காக காத்திருங்கள், நானும் அங்க வாரேன், 2 பேருமே ஒன்னா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவள் விருப்பப்படியே அவரும் நினைக்கிறாரு. தன்னுடைய வேலை முடிந்த உடனே மண்டபத்துக்கு போறாரு. வரதர் வந்து அவருடைய வருகையை எதிர்பார்த்தபடி காத்திருக்காரு. அங்கேயே படுத்து அயர்ந்து உறங்கிட்டாரு. மோகனாங்கி என்ன செய்றாங்க, சொன்னபடி வராங்க. அவர் உறங்கி இருக்கின்றார் என்பதை அறியாத அவர் என்ன செய்றாங்க, மோகனாங்கி அவரை காணாமல் வீட்டிற்கு போயிருக்காரு போல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வீட்டுக்கு போறாங்க. கோவிலாரும் குலவரிசை முடிந்தபின் கோவில் பெருங்கதவை தாளிட்டு, அதாவது மூடி தாளிட்டு விட்டனர். அந்த நேரத்துல தேவி என்ன செய்யறாங்க அப்படின்னாக்கோ, உமையம்மை அந்த கோவிலில் வீட்டு இருக்கின்ற தெய்வம் உமாதேவி, அவங்க என்ன செய்யறாங்க, வரதர்கிட்ட போறாங்க. தூங்கி இருக்கின்ற வரதர்கிட்ட அவர்கிட்ட போய் வாயை திறங்கிறாங்க. அவர் வாய் தானாகவே திறக்கின்றது, எந்தவித மறுப்பும் இன்றி. தேவியும் தம் வாயின் தாம்பூல சாற்றை அவர் வாயில் உமிழ்ந்து விட்டு சென்றாள். அவ்வளவுதான். அந்த கணமே வரதராகிய பரிசாரர்கள் உள்ளத்தில் பெரியதொரு உத்வேகம் எழுந்தது. கடல் மடை திறந்தால் போன்று கவிமழை பொழியலானார். அவருடைய அந்த புதிய சக்தியை நினைந்ததும் அவருக்கே வியப்பாக இருந்தது. தேவியின் கருணை பெருக்கை எண்ணி அவளை பாமாலையால் போற்றினார். இப்ப பாத்தீங்கன்னா, பொழுது விடிந்ததும் பழைய பரிசாரராக வரதர் இல்லை, முத்தமிழ் கவர்ந்து வரும் செஞ்சொல் கவிஞராக அவர் விளங்கினார். தன் அன்பு காதலியிடம் சென்று தம்முடைய கவித்திறனை காட்டினார். தேவியின் திருவருளையும் விளக்கமாக எடுத்து கூறினார். அவளும் அதனை கேட்டது தேவியின் திருவருளை போற்றி பேரின்ப வயத்தனள் ஆகினள். அன்று முதல் வரதர், அதாவது காளமேக புலவர், ஆசு, மதுரம், சித்திரம், சித்தாரம் என்னும் 4 வகை கவிகளையும் பொழியும் காளமேகமாக ஆகினார் வரதன். நமக்கு அருள்பாலித்த தேவியின் கருணைக்கு நன்றியாக திருவானைக்கா உலா என்னும் அரியதொரு பிரபந்தத்தை சொல்சுவையும் பொருட்சுவையும் மிளிரும்படியாக இயற்றினார். உலாவின் இனிமை
அறிவுரையோரை ஆட்கொள்ள அன்று முதல் அனைவரும் கவி காலமேகம் என்று அழைக்கலாகினர். இப்ப இவர் பாடிய பாடல்கள் வந்து தனிப்பாடல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கப்பா. அந்த தனிப்பாடல்களை என்ன செய்கின்றார்கள், 7 விதமான தலைப்புகளில் அடக்குகின்றார்கள். 1 கடவுள் வணக்கம், 2 திருமலைராயன் பட்டினத்தை கூறிய செய்யுள்கள், குறிப்புக்கு பாடியவை, சிலேடையாக பாடியவை, வித்தார செய்யுள்கள், கடவுளரை பாடியவை, செறிவான செய்யுள்கள் அப்படிங்கிற தொகுப்புல அந்த 7 தலைப்பின் கீழே இவர் பாடிய பாடல்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 220 பாடல்கள் இவர் தனிப்பாடல்கள் பாடி இருக்கின்றார்ப்பா. அதை தவிர இவர் இயற்றிய நூல்கள் அப்படிங்கிறதும் ஒரு 4 நூல்கள் இருக்கின்றன. சரிங்களா? இனி அடுத்ததாக முதல் பகுதி கடவுள் வணக்கம். அவர் பாடிய பாடல் விநாயகர் பெருமான் துதி பாடுகின்றார். திருவானைக்கா விநாயகர் மீது பாடிய செய்யுள். அதாவது ஏரானை காவி, அதாவது ஏர் ஆனைக்கா அப்படின்னு அர்த்தம். திருவானைக்கா தானே, அதான் ஏரானை காவில் உரை என் ஆணைக்கு அன்று அளித்த போரானை கன்று தன்னை போற்றினால் வாராத புத்தி வரும், பக்தி வரும், புத்திர உற்பத்தி வரும், சக்தி வரும், சித்தி வரும் தான். அதாவது திருவானைக்காவில் கோவில் கொண்டிருக்கும் என் அன்னையாக்கிய பெண் யானை வடிவெடுத்து நின்ற உமை அம்மைக்கு அன்று அளித்த சிவபெருமான் அளித்தருளிய பேராற்றல் வல்ல ஆணை முகனாகிய பிள்ளையார் அப்பனை போற்றி வழிபட்டால் பிறவற்றால் வந்தடைவதற்கு இல்லாத அறிவுத்திறன் எல்லாம் வந்து வாய்க்கும். இறைவன் மீது பக்தி மெய்யும் வந்து சேரும். நல்ல புத்திரர்களை பெறுகின்ற பேரும் வந்தடையும். சகல ஆற்றலும் உண்டாகும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றியும் அர்த்தமா சித்திகளும் வந்து வாய்க்கும். இதான் இந்த பாடலுடைய பொருள். அடுத்து அதே மாதிரி ஒரு பாடல் அவர் பாடுகின்றார். அதாவது கலைமகள் துதி அப்படின்னு சொல்லுவாங்க. திருமலைராயர் தன் அவையினிடத்தே வந்த கவிஞருக்கு இருக்கை தந்து உபசரியாமல் அலட்சியப்படுத்தினான். கலைவாணியின் அருளால் அவனுடைய சிம்மாசனமே வளர்ந்து பெருகி காலமேகத்துக்கு இடம் கொடுத்தது. கலைவாணியின் அந்த அருளை நினைந்து சொல்லிய செய்யுள் இது. அதாவது நம்ம பார்த்த ஏற்கனவே சொன்னேன் நான், தண்டிகை புலவர்கள் சொல்லிட்டு 64 பேர் இருக்கின்றார்கள். அந்த அவையில் பார்த்தீங்கன்னா ஒருவர் அதிமதுர கவி அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த திருமலைராயனுடைய அவையில பார்த்தீங்கன்னா காலமேகம் வந்து நிற்கிறாரு. அவருக்கு மரியாதை கொடுக்காம ஒரு புலவர் ஒருவர் வந்திருக்காருன்னு அவர் உட்காருவதற்கு இடம் தராமல், ஆசனம் தராமல் அவரை என்ன செய்யறான், அலட்சியப்படுத்திக்கிறான். கடைசியில பாத்தீங்கன்னா இங்க உட்காந்துருக்கான் திருமலைராயன் ஆசனம் அப்படின்னா அதுவே என்ன ஆகுது, ஒரு பக்கம் அப்படியே நல்லா பெருசா அப்படியே ஆகுது. அதுல அவர் என்ன செய்கின்றார், அமர்கின்றார். அப்ப மன்னன் இங்க இருக்கான், ஆனா நம்முடைய காலமேகம் அவர்கள் இந்த அளவுக்கு, அப்ப அவனுடைய ஆசனத்தை விட இவருடைய ஆசனம் உயர்வான ஆசனமாக இருக்கின்றது. அதனால இந்த கலைவாணியுடைய இந்த அருளை நினைந்து அவர் பாடிய பாடல் தான் இது. வெள்ளை களை உடுத்து வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் விட்டிருப்பாள் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனம் வைத்த தாய். அதாவது இந்த பாடலுடைய பொருள், வெள்ளை நிற ஆடையை உடுத்தவளாகவும் வெண்ணிற அணிகளை பூண்டவளாகவும் வெள்ளை தாமரை பூவிலே விட்டிருப்பவளான கலைவாணியே, மாசற்ற சிம்மாசனத்திலே அரசராகிய இத்திருமலை ராயனோடு என்னையும் சமநிலையிலே வீட்டிற்கும்படியாக அருளி செய்த தாய் ஆவாள். அவள் மலரடியை போற்றுகின்றேன் என்பதுதான் இந்த பாடலுடைய கருத்து. இது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்முடைய அதாவது சரஸ்வதி பூஜை அப்படிங்கிற பண்டிகை காலத்துல பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு என்ன செய்வாங்க, ஒரு தாளிலாவது எழுதி இந்த பாடலை அந்த அன்னைக்கு வைத்து படைத்து வாயில உச்சரிப்பார்கள். இது அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற பாடலாக கருதப்பெறுகின்றது. 2வது தொகுப்பினுடைய தலைப்பு வந்து திருமலைராயன் பட்டினத்தே கூறிய செய்யுள்கள். அதாவது திருமலைராயனை காண சென்ற புலவர் பெருமான் பலரிடனும் வாதிட்டு கூறிய செய்யுள்கள், அவனை புகழ்ந்து கூறிய செய்யுள்கள், முடிவில் மனம் கொதித்து மண்மாறி பெய்ய பாடியவை எல்லாம் இந்த தொகுதியில இருக்குங்கப்பா. சரிங்களா? இனி அடுத்ததாக தொகுப்பு பார்த்தோம்னா தலைப்பு குறிப்புக்கு பாடியவை. அதாவது இப்படி பாடுக அப்படி பாடுக அப்படின்னு சொல்லி ஒருவர் கேட்பாரு. அவர்கள் கொடுக்கின்ற அந்த சமிக்ஞைப்படி, அதாவது குறிப்பின்படி பொருள் நயத்துடனும் சொல் நயத்துடனும் இவர் விரைவாக பாடிய பாடல்கள். சொல்லாற்றல் மிக்க புலவை செறிவாளருக்கு எளிதாக கைவரும் தனி சிறப்புடையன இவை. இப்படிப்பட்ட கவிதைகள் வந்து இந்த தொகுப்பில் இருக்கின்றன. பாடியவை அதாவது மேற்போக்கான சொல்லமைப்பில் ஒன்றாகும், ஆனால் அமைதியினாலே 2, 3ஆக பொருள் விளங்குமாறும் இருக்கின்ற சுவையான செய்யுள்கள் இந்த பகுதியில் அடங்கியிருக்கின்றன. செயலில் வரும் சொற்களை நன்றாக ஆராய்ந்து பொருள் நயத்தை உணர்ந்து இன்புறுதல் வேண்டும்.
இவற்றையும் தண்டிகை புலவர் கொடுத்த சமிக்ஞைப்படியே காளமேகம் அவர்கள் பாடினார் என்பது வரலாறு. நம்முடைய பள்ளி பாடங்கள்ல படித்திருக்கின்றோம். ஆமணக்கும் யானைக்கும் ஒன்றாக வருமாறு பாடுகின்ற பாடல், பாம்புக்கும் எள்ளுக்கும் ஒரே மாதிரி, அதே மாதிரி குதிரைக்கும் ஆற்றிற்கும் ஒரே மாதிரி. அதாவது சொல் ஒன்று, ஆனா பொருள் இரண்டு பட வரும், இரண்டு பொருள்களுக்கு பொருந்தி வருவது. அந்த மாதிரியான பாடல்கள் அவைதான் சிலேடை பாடல்கள். சரிங்களா? இனி அடுத்தது பார்த்தோமானால் வித்தார செய்யுள்கள், அதாவது செய்யுள் அமைதியுடன் வித்தாரமாக பாடியவை, நுட்பமாக பொருளை கண்டு உணர்தல் வேண்டும். வித்தாரம் அப்படின்னா பறந்துபட்ட அறிவின் வர்றது. எல்லாமே பார்த்தீங்கன்னா எழுத்து அமைவில் அமைந்திருக்கும்பா. கக்கா, குக்கு, துத்து, தெத்தை அந்த மாதிரியான அமைப்புல பாடல்கள் அமைந்திருக்கும். அப்படிப்பட்ட பாடல்கள் வித்தார பாடல்கள், செய்யுள்கள். சரிங்களா? பாடியவை. தல யாத்திரை நிமித்தமாக பல திருத்தலங்களுக்கு வரதர் அவர்கள், அதாவது கவி காளமேகம் அவர்கள் செல்கின்றார். அந்த ஊரில் அவர் பாடிய செய்திகள் இவை. சில நிந்திப்பது போல தோற்றம் தந்தாலும் உட்கொண்டவையாக, அதாவது அவரை பாராட்டுவது மாதிரி தான் இருக்கும். அப்படிப்பட்ட இலக்கிய செழுஞ்சுவையுடன் இவருடைய பாடல்கள் விளங்குகின்றன. தொகுப்பு செறிவான செய்திகள். இந்த பாடல்கள் பலவும் கவிஞர் தனித்த சமயங்களில் தனிப்பட்ட செய்திகளை மனிதர்களை போற்றியும் பழித்தும் பாடிய பாடல்கள். கவிஞரின் சிறந்த புலமை நடத்தனையும் சொற்சுவையோடு பொற்சுவையும் பொருந்த கவி ஏற்றும் திறத்தனையும் இவருடைய இந்த தொகுப்பில் இருக்கின்ற தனி பாடல்கள் மூலமாக நாம் அறியலாம். பாடிய பாடல்கள் பார்த்தோம்னா அப்படியே கீழே வந்து ஒவ்வொரு பாடலுடைய தொடக்கம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான கொண்டு தொகுக்கப்பட்டிருக்கின்றனப்பா. சுமார் 220 பாடல்கள் அவர் பாடியிருக்கின்றார். அவருடைய பாடல்களுடைய தலைப்பு. ஆக இன்றைக்கு தனி பாடல்கள் அப்படிங்கிற தலைப்புல காளமேக புலவர்கள் பற்றிய அறிமுக கருத்துக்களை இந்த பதிவில் நாம் பார்த்தோம்பா. அவை என்னென்ன பாருங்க. அவர் வந்து திருக்குடந்தையை சார்ந்தவர், அதே போன்று பிராமண மரபினர், சோழிய பிராமணர் என்றும் கூறுவார்கள் உண்டு. 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். 108 திருப்பதிகளில் ஒன்றான திருமோகூர், அதாவது பாண்டிய நாட்டில் இருக்கின்றது, அந்த ஊரில் உரைகின்ற பெருமாள் காளமேக பெருமாள். அந்த பெயர் இவருக்கு இடப்பட்டதாக கூறுவார் உண்டு. தேவியின் அருளால் ஆசு, மதுரம், சித்திரம், வித்தாரம் என்னும் 4 வகை கவிதைகளை கார்மேகத்தை போல பொழிந்த பிற்பாடுதான் இவர் வந்து காளமேக புலவர் ஆனாரு என்று கூறுபவர்கள் உண்டு. வாசவயல் நந்தி வரதா திசை அனைத்தும் வீசுகவி காளமேகமே அப்படிங்கிற அந்த பாடல் வரிகளை கொண்டு வரதா என்பது இவர் பெயராக இருந்திருக்கலாம் என்று மு. ராகவ ஐயங்கார் அவர்கள் குறிப்பிடுகின்றார். சரிங்களா? அவர் வந்து திருவரங்கத்து பெரிய கோவில்ல பரிசாரகராக இருந்தார். திருவானைக்கா திருக்கோவில்ல சிவன் சம்புகேஸ்வரராக வீற்றிருக்கின்றார். அந்த கோவிலில் இறைவனுக்கு தொண்டு செய்கின்ற தேவதாசியர்கள் ஒருவராக மோகனாங்கி என்பவர் இருந்தார். ஆக வரதனும் காளமேகமும் இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்புதல். மார்கழி மாதம் நடைபெற்ற அந்த திருவெம்பாவை பாராயணத்தின் போது இந்த பாடலடிகளை பாடாமல் அந்த அம்மா வந்து தயங்கி நிற்கின்றார்கள். இதனை உணர்கின்றார் அவர். மத கொள்கை வந்து இடையூறாக இருக்கின்றது என்று அவர் உணர்ந்து என்ன செய்கின்றார், சம்புகேஸ்வரர் கோவிலில் போய் சிவசமயம் சார்கின்றார், சிவதீட்சை பெறுகின்றார், சைவ சமயத்தர் ஆகின்றார். மோகனாங்கி வரதனும் அதன் பிறகு இனிமையாக இருக்கின்றார்கள். சரிங்களா? இதே திருவனைக்கா கோவிலில் வரதன் வாயில் வந்து உமையம்மை தன் வாயின் தாம்பூல சாற்றை அவர் வழங்குகின்றார். மழை திறந்த வெள்ளம் போல் அவர் கவிதைகளை பாடத் தொடங்குகின்றார். காளமேகம் என்று அவர் பெயர் ஆயிற்று. அந்த திருமலைராயன் என்கின்ற மன்னனுடைய அவையில் தண்டிகை புலவர்கள் 64 பேர் இருக்கின்றார்கள். அவர்கள் பல்லக்கில் செல்கின்றார்கள். புலமையை விட செருக்குகள் தான் அவர்களுக்கு அதிகமாக இருக்கின்றது. அவர்களும் ஒருவர் அதிமதுர கவிராயர். சரிங்களா? காளமேகர் பாடிய பாடல்கள் தனிப்பாடல்கள் பார்த்தோமானால் தொகுப்பு வந்து 7ஆக அமைந்திருக்கின்றன. சுமார் 220 பாடல்கள் பாடியிருக்கின்றார். கடல் வணக்க பாடல்கள், திருமலைராயன் பட்டினத்து பாடல்கள், குறிப்புக்கு பாடியவை, சிலேடையாக பாடியவை, வித்தார செய்யுள்கள், கடவுளரை பாடியவை, செறிவான செய்யுள்கள் அப்படிங்கிற தலைப்பு. இவற்றை தவிர இவர் இயற்றிய நூல்கள் என்று கூறப்படுவன: மூவர் அம்மானை, திருவானைக்காவுலார், சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திர மடல். இந்த நூல்கள் இதுல பார்த்தோமானால் அம்மானைங்கிற நூல் வந்து முற்று பெறவில்லை என்று கூறுவாரும் உண்டு. சரி, ஆக இதுவரைக்கும் தனி பாடல்கள் அப்படிங்கிற வரிசையில காளமேக புலவர் பற்றிய அறிமுக செய்திகளை, அதாவது கிட்டத்தட்ட 15 செய்திகளை இந்த பதிவில் நாம் பார்த்தோம்.
சரிங்களா? அதே போன்ற இந்த கவிதைன்ற தலைப்பில் பார்த்தோமானால் நம்முடைய வலைவழி பக்கத்தில் பதிவுகள் இருக்கின்றனப்பா. அவற்றின் இணைப்பை இத்துடன் இணைக்கின்றேன். இணைத்து படியுங்கள். இந்த அடுத்து வர பதிவில் பார்த்தோம்னா இவருடைய பாடல்கள் 7 வகையான தொகுப்பின் அடிப்படையில் அமைகின்றன என்று பார்த்தோம். அதற்கான பாடல்கள் என்னென்ன என்பதனை அடுத்து வருகின்ற பதிவில் நாம் காண்போம். சரிங்கப்பா, உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.